ஓம் சாய்ராம். என் உயிரினும் மேலான குழந்தையே, இன்று நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் தர வரவில்லை. ஒரு உண்மையை நினைவூட்ட வந்திருக்கிறேன். மனிதர்கள் வாழ்க்கையை நாட்களால் அளக்கிறார்கள். நான் மனதின் மாற்றத்தால் அளக்கிறேன். காலையில் உதிக்கும் சூரியன் நேற்று இருளோடு சண்டையிடுவதில்லை. சூரியன் வந்தவுடன் இருள் தானாக விலகுகிறது. அதுபோல் உன் மனதில் ஒளியை ஏற்றிக்கொள்ள கவலைகளோடு போராட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு விவசாயி விதையை மண்ணுக்குள் புதைக்கும்போது அதை அழித்துவிட்டேன் என்று நினைப்பதில்லை. அது வளரப்போகிறது, அது காயும் கனியும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு மண்ணை மூடுகிறான். உன் வாழ்வில் சில நிகழ்வுகள் முடிவாக தோன்றலாம், ஆனால் அவை புதிய தொடக்கத்தின் விதைகள். குழந்தையே, நீ இழந்தவற்றை எண்ணிக்கொண்டே இருந்தால் உன்னை நோக்கி வரும் சந்தோஷங்களை நீ கவனிக்காமல் தவறவிட்டு விடுவாய். உன் பிரச்சனைகளை அருகில் வைத்து கொள்ளாதே, தூரத்தில் வைத்துப்பார். அது சில நாட்களில் உன்னை விட்டு காணாமல் போய்விடும். யாராவது உன்னை அவமதித்தால் அந்த வார்த்தைகளை மனதில் சேமித்து வைக்காதே. காற்று தூசியை தூக்கி செல்வது போல அவற்றை தூக்கி எறிந்துவிடு. உன் அமைதியை நீ கெடுத்துக்கொள்ள வேண்டாம். உன் அமைதியை யாருடைய கோபத்திற்கும் அடமானம் வைத்து விடாதே. உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆழமான ஆறுகளும் அமைதியாக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. உன் வளர்ச்சியும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்று நீ செய்யும் சிறிய நன்மை நாளை யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளியாக இருக்கும். எந்த நன்மையையும் சிறியது என்று நினைத்து விடாதே. உன்னுடைய புன்சிரிப்பு, இனிய சொல், அன்பான வார்த்தைகள், மன்னிப்பு, இவையெல்லாம் சாதாரணமானவை அல்ல. அவையெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்கான விதைகள். நீ என்னிடம் கேட்கும் ஆசீர்வாதத்தை விட உன் நல்ல குணமே உன்னை உயர்த்தும். அப்பொழுது உன் வாழ்க்கை ஒரு பிரார்த்தனையாக மாறிவிடும். குழந்தையே, நீ ஒரு முடிவு எடு. யாருடைய வாழ்க்கையாவது இன்று கொஞ்சம் அழகாக்க வேண்டும் என்று. அந்த எண்ணமே உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும். அந்த எண்ணமே உன்னை நீ நினைத்த இடத்திற்கு கொண்டு செல்லும். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.